ஹாய் ஆல். இப்போ வந்து நம்ம நிலத்த வந்து உளுந்து பயிரிடுறதுக்காக உளுந்து தெளிக்கிறதுக்காக நம்ம நிலத்தை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்க வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம எந்த பயிரை வந்து பயிரிடணுனாலும் இந்த மாதிரி நிலத்தை வந்து நம்ம நல்லா உழவு ஓட்டிக்கணும். அப்போ தான் வந்து முளைப்பு திறன் வந்து நல்லா இருக்கும். இப்போ அதுக்காக தான் நம்ம வந்து நிலத்தை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் உழவு ஓட்டிட்டு இதோட சோதனை என்னன்னா, அடுத்த நாளே வந்து நல்லா மழை பெஞ்சிருச்சு. நல்ல மழை வந்துடுச்சு. மழை வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம உளுந்து தெளிக்க முடியாத. இந்த வீடியோவே நான் வந்து கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். ஏன்னா வந்து மழை தூறிகிட்டே இருந்துச்சு கண்டினியூஸாக ஒரு 2 டேஸாக. அதனால் வந்து வீடியோவே சரியாக எடுக்க முடியலை. இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். அப்புறம் லைட்டாக மழை விட்டுருந்தது. ஆனால் வந்து சுத்தமாக காலை வைக்கவே முடியல. நல்ல உள்ள கால் வந்து உள்ளே போகிறதுக்கு தானே வாங்கிடுச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி மழை விட்டுருக்க டயத்தில் உளுந்து விதையை வந்து நான் விதைச்சிட்டேன். மழையினால் வந்து விதைக்கிற வீடியோலாம் வந்து என்னால் எடுக்க முடியல. இது வந்து விதைச்சி ஒரு 5ஆவது நாள் இருக்கும். வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி வயலில் போய் பார்க்கலாம், திடலை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆசையாக போனேன். தெளிச்சிருக்க விதைலாம் வந்து முளைச்சிருக்கா அப்படின்னு. காட் கிரேஸ், நான் போட்ட விதை எல்லாமே வந்து நல்லா வந்து முளைச்சி வந்துருந்தது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 5 டேஸ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி நல்லா முளைச்சி வந்துருந்தது. பார்க்கவே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி. இந்த செடி வளர்க்குறதுல ஒரு ஹாப்பி என்னென்னா, நம்ம விதை போட்டு அதை முளைக்கிற போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, அது ரொம்ப மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக எல்லாம் வந்து முளைச்சி வந்திருக்கு. இது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் நஷ்டங்கிறத விட, நம்ம போட்ட அந்த விதை வந்து நல்லா முளைச்சிருக்கு அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ அதோட கூட இதோட அடுத்தடுத்த ஸ்டெப் வீடியோலாம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பக்கத்தில் இருக்கிற திடலில் மேட்டாக இருக்கிற இடத்துல வந்து ஒரு சும்மா தானே இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 பாத்திக்கிட்ட கொத்தரை விதை போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது தான். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இதுக்கான தொடர்ச்சியை பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.